ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு DeepsTamilKitchenல நாம சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மிக்ஸி ஜார்ல 1 கப் சர்க்கரை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பவுடர் பண்ணியாச்சு. அது கூட 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 கப் எண்ணெய். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 1 கப் பால், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் பீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பல்ஸில் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணுங்கள். ஸ்பீட் 1ல் வச்சு 1 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக கிரைண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பீட் ஆகி அது வந்து க்ரீமியாக ஆகணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவன் யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறீங்கன்னா பேக்கிங் மோடில் 180 டிகிரி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு பவுலில் 2 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக் மிக்சர் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்தது நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து 1 கப் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி விஸ்க்கு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஜல்லடை இருந்தால் அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ரெசிப்பியில் வந்து நான் 3 கப் மைதா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பட் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க ரெசிபி 2 கப்புக்கு சொல்கிறேன். ஏன்னா 2 கப் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு. பட் 3 கப்னால் ரொம்ப நிறையா இருக்கும். அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் பேக்கிங் டின் எடுத்துகிட்டு சுற்றியும் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவையும் சுற்றியும் போட்டு விட்டுருங்க. ஸோ தட் கேக் ஈஸியாக வெளில வரும். அடுத்தது நம்ம கலந்து வச்சுருக்க கேக் மிக்சர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ தட் கேக்கில் வந்து நிறையா ஹோல்ஸ் இருக்காது. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகிடும். நீங்கள் வந்து டூத் பிக் உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நம்ம இட்லிலாம் செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு இல்லாமல் வந்ததுன்னா கேக் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ கேக் எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறமா கத்தி யூஸ் பண்ணி சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக்கை வந்து ஒரு ரேக்கில் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். ஸோ இந்த மேலே இருக்க பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈவனாக பண்ணுறதுக்காக. இதுக்கு வந்து நீங்கள் நூல் யூஸ் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கத்தியில் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நூலை இப்படி இன்சர்ட் பண்ணி, நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ கத்தியே யூஸ் பண்ணி கட் பண்ணலாம்ல, எதுக்கு நூல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணோன்னா நம்ம பிகினராக இருக்கோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் க்ராஸாக போய் அன்ஈவனாக இருக்கும் மேலே. அதனால் நூல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி கட் ஆகிடும். இந்த டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த கட் பண்ணுறது எல்லாமே கேக் ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ராஸ்டிங் மேலே போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய பையன் மித்துன் பர்த்டேக்காக வீட்லேயே பேக் பண்ணேன். அந்த ப்ளாக் வந்து என்னோடய ப்ளாக் சேனல் தீப்ஸ் ப்ளாகில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் கேக் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி